ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷம்ரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. இதுக்கு என்ன தேவைங்கிறத நான் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். மெயினாக பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸ் வந்து பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன் 1/2 kg. அதே மாதிரி சிக்கன் 1/2 kg எடுத்திருக்கேன். இப்போது தேவையான ஆயில் அண்டு கீ இது ரெண்டையுமே நான் ஊற்றிட்டு பட்டை இலை கிராம் போட்டு இது வெடிச்சதுக்கப்புறமாட்டு வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குறேன். வதக்குனதுக்கப்புறமாட்டு அது நல்லா வதங்கட்டும், செவந்த நிறம் வரணும். அதனால் கொஞ்சம் லைட்டாக சால்ட் பொடி உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கி வந்ததுக்கப்புறமாட்டு தக்காளி போடுறேன். தக்காளி போட்டு அதையும் நல்லா மசிச்சு விட்டு நல்லா கொஞ்சம் வதங்க விடுங்க. அதுக்கப்புறம் மண்டிக்கீரை, புதினா தழை, மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெட் சில்லி பவுடர். ஏன்னா ஏற்கனவே சிக்கனில் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டு தான் கூட்டி வச்சுருக்கேன். அப்புறம் அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயிர் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமாட்டு சிக்கன் நான் ஏற்கனவே கூட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், உப்பு, தயிர் இவ்வளோ போட்டு கூட்டி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 1/2 hour வந்து கூட்டி ஊற வச்சுருப்பேன். அதை வந்து நம்ம என்ன செய்யணும், இதில் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிரட்டி விடுங்க. இந்த மசாலா எல்லாத்துலேயும் சேர்கிற மாதிரி பிரட்டி விடுங்க. நான் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு 2வது கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் அது வேகிறதுக்கு, சிக்கன் வேகிறதுக்கு தகுந்தபடி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 to 15 minutes போடுங்க. சிக்கன் வேகட்டும். இப்போ ரைஸை தனியாக குக் பண்ணுறேன். நான் ஏற்கனவே ரைஸை வந்து கொஞ்சம் ஊற போட்டிருந்தேன். இப்போ தனியாக வந்து அதை குக் பண்ணி எடுக்கிறேன். ரைஸ் கொதிக்குது. அதுக்கு தேவைக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதித்து சோறு வந்து 3/4 வேக்காட்டில் வெந்ததுக்கப்புறம் அதை வந்து வடித்து தட்ட போகிறோம். சிக்கன் வெந்துட்டுருக்குல, அதில் வந்து கொஞ்சம் லெமனை வந்து புழிஞ்சி, ஒரு 1/2 லெமன் போதும், அதை மட்டும் புழிஞ்சி அந்த சிக்கனோடு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொட்டையெண்ணா கொஞ்சம் எடுத்துகிட்டு ஆட் பண்ணுங்கள். ரைஸ் வெந்து வருது. இது 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் அதை வந்து வடித்து விட்டுடலாம். லெமன் கலர் பவுடர் கொஞ்சம் லைட்டாக அதில் சிக்கனில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வடித்த ரைஸை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. சாப்பாடு அதில் போட்டு பிரட்டி விட வேண்டாம். அப்படியே மூடி போட்டு ஒரு 5 minutes போட்டுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து பிரட்டி விடலாம். இப்போ எல்லா பக்கமும் நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ பிரட்டி விட்டு மேலே அப்படி தேய்ச்சி விட்டுருங்க. நான் இவ்வளோ நேரம் இண்டக்ஷனில் போட்டிருந்தேன். இப்போ அதை அப்படியே வந்து கேஸ் ஸ்டவ்வில் வந்து மாற்ற போகிறேன். கொஞ்சம் டம் போட்டு கேஸ் ஸ்டவ்வில் மாற்றிட்டு கொஞ்சம் அந்த கஞ்சி தண்ணி இருக்கும்ல, அது நல்லா கொதிக்க இருக்கும். அதை வந்து கொஞ்சம் நேரம் அதில் வச்சிடலாம். இப்போ சிக்கன் ஏர் ஃப்ரையரில் வச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது தயிர் பச்சடியும் வச்சுருக்கேன். சுவையான பிரியாணி ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.